உள்ளதை சொல்வேன், நல்லதை செய்வேன், வேறொன்றும் தெரியாது அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று இருக்குது. என் அன்பான கடகராசி நேயர்களே, கடகத்தை பொறுத்தவரை உள்ளதை சொல்லி நல்லதை செய்யக்கூடிய எண்ணம் கொண்டவர்கள், உள்ளதை சொல்வதில் பல பிரச்சனைகளை சந்தித்தவர்கள். ஏண்டா சொன்னோம் இந்த பம்பு வழக்கு இல்லாமல் நம்ம மாட்டு சிவாராமான்னு எழுந்துட்டு போயிருந்துருக்கலாம். அதை விட்டுட்டு நம்ம சில விஷயத்தை வாயை விட்டு பேசுனதுனால தான் இந்த பிரச்சனை. இனிமேல் கண் அசைவிலே கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு பல பேரோட வாழ்க்கையில் கண் அசைவில் கண்டுபிடிச்சு கொண்டிருப்பவர்கள் இந்த கடகராசிக்காரர்கள். கடகத்திற்கும் கண்ணுக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு. அதனால தான் நிறைய இடத்துல கண்ணு பிரச்சனையும் கடகராசிக்கு வரும், கண் திருஷ்டி பிரச்சனையும் கடகராசிக்கு வரும். எந்த ராசிக்காரர்கள் திருஷ்டி சுற்றி போகிறீங்களோ இல்லையோ கடகராசிக்காரர்கள் திருஷ்டி சுற்றி போட்டுங்க, அதான் ரொம்ப முக்கியம். அப்போ கண் திருஷ்டி கல்லடியில் பட்டாலும் கண்ணடியில் படக்கூடாதுன்னுவாங்க. அந்த கண்ணும் உங்களுக்கு ஏற்படும். அதேமாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை பார்க்குறீங்கன்னா அதை அடையணுன்ற எண்ணம் வந்துடும். அதுதான் இலக்கு, அதுதான் கோல். அதில் எங்கேயுமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே வேண்டாம். யாராவது சொல்லுவாங்க இது உனக்கு செட் ஆகாது, இது உனக்கு வராது, உனக்கு போகாது அப்படின்னு. அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். என் மனசில் பட்டுடுச்சு, அது ஓகே. அது உமக்கு ஓகேங்கிறதுனால மட்டும்தான் சுவாமி அது உன் கண்ணிலேயே பட்டுது. கடகராசிக்காரங்க ஒன்று நினச்சிட்டிங்கன்னா பின்வாங்கிடாதீங்க. அதுவும் இந்த ஏப்ரல் மாதம் 13 தேதிக்குள்ளே உங்களுக்கான ஒரு அதிசயம் காத்திருக்கிறது. நீங்கள் நினைக்காத ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகிறது. நீங்கள் நினச்சிருப்பீங்க அதை விட பெஸ்ட்டாக நடக்கப் போகுது. ஒஸ்ட்டாக இல்லை, பெஸ்ட்டாக. எல்லாத்துக்கும் ஒரு பெஸ்ட்டாக இருக்க போகிறீங்க. எல்லாரும் ஒரு ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. பொதுவாக கடகராசிக்கு இருக்கிற பெரிய பலம் என்ன தெரியுமா? நம்மளை வளர்த்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்மளை இன்னொருத்தன் வளர்த்து விடுவான். அதாவது என் வீட்டில் உள்ளவனே என்னை மறந்துட்டா கூட பக்கத்து வீட்டுக்காரன் என்னை ஞாபகப்படுத்தி விட்ருவான். என் வீட்டில் உள்ளவனுக்கு, என் ஊரில் உள்ளவனுக்கு, இந்த உலகத்தில் உள்ளவனுக்கு. நான் சும்மாவே இருப்பேன். பரவாயில்லையே, இது ஒரு நல்ல ட்ரிக்காக இருக்கே. நான் இவங்களெல்லாம் நான் இருக்கேன்னு சொல்கிறத விட அவர் இருக்கார், அவன் இருக்கிறான்னு அவங்க முடிவு பண்ணி பண்ணிகிட்டு இருக்காங்களப்பா, இது ஒரு விதத்தில் நல்லா தான் இருக்குது அப்படின்னே கடகராசிக்கு தோணும். இதெல்லாம் தான் இந்த அற்புதங்களில் வரும். இந்த கடகராசிக்கு இந்த ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதிக்குள்ளே உறவுகள் மேம்படும். புதிய உறவுகள் கிடைக்கும், புதிய அன்புகள் கிடைக்கும். விட்டு போயிடுமோ, உடஞ்சிடுமோ, நம்ம குடும்பத்தில் நமக்கு அமைதி இல்லாமல் போயிடுமோ அப்படி நினச்ச நமக்கு ஒரு உறவுகள் கிடைக்கும். எந்த உறவும் அப்படி ஃபெஃபிக்கால் மாதிரி ஒட்டிப்பீங்க. முதலீடு செய்ய போகிறீங்க. உங்களுக்கு இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு பணத்தை 10 பைசா செலவு பண்ணிங்கன்னா அது லாபமாக வரும். முதலீடு நேரம். நீங்கள் இது வரைக்கும் கெயின் பார்த்து ரொம்ப நாளாகுது, இப்போ தான் கெயின் பார்க்க போகிறீங்க. இந்த கெயின் உங்களுக்கு பெரிய அளவில் மெயினாக கெயின் உங்களுக்கு திங்கிங்கில் வந்துடும். சில நண்பர்கள் நிச்சயமாக அப்பட்டமாக சொல்கிறேன், சில நண்பர்கள் உதவி பண்ண போகிறாங்க. காட் கிரேஸ், காட் ஒரு நண்பர்கள் மூலமாக மிராக்கலாக உங்களுக்கு பெரிய ஹெல்ப்பை பண்ண போகிறாங்க. எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஆனால் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத நண்பனாக அவன் இருப்பான். இங்கே தான் முக்கியம். அதுமாரி ஆன்மீக அனுபவங்கள் கிடைக்கும். கடவுள், சாமி, பூஜை, சில முறைகள், ஆன்மீக சம்பந்தப்பட்ட அனுபவங்கள், ஸ்பிரிச்சுவலில் நமக்கு ஒரு லைக் ஏற்படும் கடகராசிக்காரர்களுக்கு. அது மாதிரி வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக நடந்தேறும். இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நாம் செய்ய வேண்டியது அன்னதானங்கள் நிறைய செய்யுங்க. கடகராசிக்காரர்கள் இந்த விஷயங்கள் செய்கிறதுக்காக அன்னதானங்கள் நிறைய செய்யுங்க. அதுமாரி முருகான்னு எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் முருகான்னு சொல்லிட்டு செய்யுங்க. முருகனை மானசீகமாக லவ் பண்ணுங்க, காதலிங்க. எதை சொன்னாலும் முருகா. காப்பி குடிக்கிறியா முருகா, சாப்பிட்றியா முருகா, நான் கடைக்கு போயிட்டு வரேன் முருகா. பெத்த அம்மாட்ட சொல்லும் போது கூட அப்படி சொல்லுங்கள், போயிட்டு வரேன், கடைக்கு போயிட்டு வரேம்மா, கடைக்கு போயிட்டு வரேன் முருகா, உனக்காச்சும் வாங்கணுமா முருகா. அவ்வளோதான். கடகராசிக்கு ஒரு புது தெம்பே கிடச்சிடும். முருகான்னு சொல்கிறது கந்தனுடைய பேர் எத்தனையோ நாமங்கள் இருக்குது. அதில் ஒன்று சொல்லுங்க, செந்தில் வடிவேலா போயிட்டு வரேன்னு சொல்லுங்க, வேல்முருகா போயிட்டு வரேன்னு சொல்லுங்க, வேலவா போயிட்டு வரேன்னு சொல்லுங்க, வேலவா இதை வாங்கிட்டு வரேன்னு சொல்லுங்க. கடகராசிக்கு இப்படி ஒரு பிளஸ்ஸிங் இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒன்று சேர்த்து சொல்லும்போது அது உங்களை ஞாபகம் வச்சுக்கும் மற்றவங்களுக்கு. பொதுவாக நான் கடைக்கு போயிட்டு வரேன்னா உங்களை யாருக்கும் ஞாபகம் வராது. வேலவா கடைக்கு போயிட்டு வரேன், உனக்கு ஏதாவது வாங்கணுமா, வடி வேலவா, முடிஞ்சு போச்சு. பா எத்தனை வேலவா கூப்பிட்றாரு இந்த கடகராசிக்காரர்.
ஈஸியாக ஐடென்டிஃபிகேஷன் ஆகிடலாம். ஆமாம். அடுத்தது பாருங்கள், வீட்டில் சுப நிகழ்ச்சி நடந்தே தீரும். புது வருமானங்கள், நீங்கள் ஏதாவது ஒரு வருமானத்தை ஏதாவது ஈட்டணும், புதுசாக ஏதாவது சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தைரியமாக இறங்கலாம். வருமானத்தை உயர்த்துவதற்காக ஆண்டவன் உங்களுக்கு பெரிய திட்டத்தை போடுறார். பண சிக்கல்கள் தீர்வு ஏற்படும். நீங்கள் ஏதாவது ஒரு பேங்க் லோன் வாங்குறதாக இருக்கட்டும், மனச்சிக்கல், பணச்சிக்கல், பணப்பிரச்சனை, ஒரு பள்ளிக்கூடத்துக்கு கட்ட வேண்டிய பணமாக இருக்கும், எப்படியோ கிடச்சிடும். கேட்குற இடம் நமக்கு கொடுக்கக்கூடிய இடமாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக குபேரனுடைய மந்திரம், காயத்ரி மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிட்டு வாங்க. குபேர ராஜாய வித்மகே, அந்த மந்திரத்தை தொடர்ந்து, குபேரனுடைய மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிட்டே வாங்க. குபேர பகவான் நமக்கு அனுகிரகத்தை கொடுப்பார். நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரஜோதிகாத், இந்த மந்திரத்தையும் தொடர்ந்து சொல்லிட்டு வாங்க. காலையில் 11 தடவை, சாயந்தரம் 11 தடவை. பண சிக்கல்கள் தீரும். சில பெண்களால் நன்மைகள் ஏற்படும். ஆண்களுக்கும் பெண்களால் நன்மை ஏற்படும், பெண்களுக்கும் பெண்களால் நன்மை ஏற்படும். பதவி உயர்வு, மன அமைதி கண்டிப்பாக இந்த காலகட்டத்திலே வரும், திரும்பும். சார், நான் மன அமைதியை இழந்துட்டு இருக்கிறேன், பதவி உயர்வை இழந்துட்டு இருக்கிறேன், இந்த இழந்ததெல்லாம் இப்போ கிடைக்க போகுது பிள்ளைகளா, ஞாபகம் வச்சுங்க. அவ்வளோதான். இப்போ நீங்கள் வேறு எதுவும் புதுசாக கூட பிளான் போட வேணாம். நான் எதையெல்லாம் இழந்தேன், என் லைஃப்பில் எதையெல்லாம் மிஸ் பண்ணேன், எதையெல்லாம் நான் விட்டுட்டேன், அதை திருப்பி நீங்கள் கால்குலேஷன் பண்ணி உள்ளே கொண்டு வாங்க. கண்டிப்பாக அது நடக்க போகுது. இழந்தது மீண்டும் கிடைப்பதற்கான நல்ல வாய்ப்புகள், இதை இந்த சுவாமி கொடுக்க போகிறார். நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, திங்கக்கிழமை சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று சிவனை பிரார்த்தனை பண்ணுங்கள். கடகராசி குழந்தைங்க சிவபெருமானை ஆலயத்திற்கு சென்று வழிபாடு பண்ணுங்கள். ஆலயம் போக முடியல, என்ன பண்ணலாம், வீட்டிலையே சிவனை நினச்சி வழிபாடு பண்ணுங்கள். அப்போ என்ன பண்ணணும், குளிச்சுட்டு வந்து புது ட்ரெஸ்ஸு போட்டிருப்பீங்க. புது ட்ரெஸ்ஸுனால் அந்த அன்றைக்கி என்ன ட்ரெஸ்ஸு போடுறோமோ அதான புதுசு. குளிச்சுட்டு அந்த ட்ரெஸ் போட்டுட்டு அங்கேருந்து வந்து விபூதி இட்டுட்டு சுவாமிகிட்ட அப்படியே ஒரு 10 நிமிஷம் அந்த சிவனை அப்படியே இந்த பாருங்கள் இப்படி கையை வச்சுக்கிட்டு 10 நிமிஷம் கடவுளே, இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் அந்த சிவன் ஒன்று நோக்கி உள்ளப்போ நீ என்ன நினைக்கிறியோ பிள்ளை அது நடக்கும். அதை தாண்டி வேறு மந்திரங்கள் தேவையில்லை. உன் எண்ணமே மந்திரம். அந்த நிமிஷத்தில் நெகட்டிவாக மட்டும் எதையும் நினச்சிடாத. நீ உன் ஆசைகளை நினை, அதற்கான வேலைகள் அந்த மூளை செய்ய ஆரம்பிச்சிடும். நம்புங்க பிள்ளைங்களா, உங்களை நீங்கள் நம்பணும். இன்னொருத்தவங்க உங்களை நம்ப வைக்கணுன்றதுக்கெல்லாம் செய்யவே கூடாது. நீங்கள் உங்களை நம்ப ஆரம்பிச்சிடணும். கடகத்திற்கு அப்போ உங்களை நம்பணும்னா சிவபெருமான் தான் இந்த நேரத்தில் கூட்டி கொண்டு வருவார். அவர் நிறைய வழிகளை காட்டுவார். இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, தினசரி குளிச்சுட்டு அங்கேருந்து வந்து ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு நேராக சுவாமியை தான் பார்க்க வரீங்க. அதுமாரி கடகராசிக்காரர்கள் ரொம்ப சிம்பிளாக ஒன்று செய்யணும். நீங்கள் எப்போவுமே வாய் கொப்பளிக்கிற பழக்கம் வச்சுக்கணும். என்ன சாப்பிட்டாலும் வாய் கொப்பளிக்கணும். டூத் ப்ரஷ் 3 டைம்ஸ் கூட நீங்கள் வந்து ப்ரெஷ் பண்ணுங்கள், தப்பில்லை. உங்கள் வாய் சுத்தமாக இருக்கணும். முடிஞ்சால் ஏதாவது ஒரு கிராம்புன்னு சொல்லுவாங்க, வாய்ப்பு இருந்தால் அது கொஞ்சம் உரைக்கும், அதை வாயில் போட்டுங்க. அது மாதிரி வாய்ப்பில் அது கொஞ்சம் வாசனையாக அந்த வாடை வந்து நல்லா வரும். அது என்ன ஆகும், வாக்கு சித்தம். நீங்கள் உங்களோட எண்ணங்கள் ரொம்ப புதுமையாகும். தோல்விங்கிறது வராது. இல்லை ஏலக்காவுடைய விதை அதை வாயில் போட்டுருக்கும். இதெல்லாம் செஞ்சு பாருங்கள் பிள்ளைகளா. அப்புறமா சொல்லுவீங்க, படிப்பில், அறிவில், வளர்ச்சியில், தொழிலில் எல்லாத்துலேயும் நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸாக வருவீங்க. எவ்வளோக்கு எவ்வளோ பேச்சை கம்மி பண்ணுறோமோ, எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளோட சிந்தனைகளை அதிகப்படுத்துகிறோமோ, அந்த இடத்துலலாம் சிவன் நமக்கு வந்து உட்கார்ந்து வேலை செய்வார். நம்புங்க கடகராசிக்காரர்களை. ஏப்ரல் 13 இந்த டைமை விட்டுடாதீங்க, மிஸ் பண்ணாதீங்க. நான் சொன்னதெல்லாம் நடக்கும். ஏப்ரல் 13க்குள்ளே இந்த விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்கிறேன். இந்த வாக்கு உண்மையாக இருக்கும். இந்த 10ல் 7வது நமக்கு நடக்கும், 5வது நடக்கும். நம்ம முயற்சி பண்ணால் 10ம் நடக்கும். அதில் சில சூத்திரங்கள் இருக்குது. ஜாதகத்தில் இப்போதைக்கு தசாபுத்தி சரியாக இருந்தால் 10ம் நடக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு. ஜோதிட சாஸ்திரம் அப்படிங்கிறது நமக்கு வளர்ச்சியை கொடுக்கறது, நம்பிக்கையை கொடுக்கறது. சுவாமி நமக்கு வளர்ச்சியை கொடுக்குறார். இந்த பதிவை நீங்கள் கேட்கணும் அப்படின்னு ஆண்டவன் எழுதியிருக்கிறான். அது என்னென்னா, இந்த விஷயங்கள் கண்டிப்பாக நடக்க போகுதுங்கிறத நாம் அசிரீரியாக கேட்டிருக்கிறோம். இந்த அசிரீரியாக கேட்டதுனால நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, இதில் என்ன பிரச்சனை இருந்தாலும் இது நடக்கும் நம்பி ததாஸ்து
அப்படியே ஆகட்டும், அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு கமெண்ட்டில் போடுங்க. ததாஸ்து, நல்ல கவனிங்க, ததாஸ்து அப்படின்னு கமெண்ட்டில் போடுங்க. இல்லைன்னா அப்படியே நடக்கட்டும், அப்படியே ஆகட்டும் அப்படின்னு போடுங்க. நிச்சயமாக என் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்கிற இந்த அசிரிரி வாக்கு பலிக்கும். இந்த காலகட்டத்தில் ஏப்ரல் 13க்குள்ளே நம்ம எல்லாரும் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் நம்ம ஆரம்பிக்கணும். ஏதாவது ஒரு சேவிங்ஸ் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். சின்னதாக ஒரு பணத்தை சேமிக்கிறதுக்கு, சின்னதாக ஒரு நகையை சேர்க்கறதுக்கு, நகை சீட்டு போடுறது, இல்லை பணம் சேமிக்கிறது, போஸ்ட் ஆஃபீஸில் ஏதாவது ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறது, போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற லைஃப் இன்சூரன்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்கீமை பயன்படுத்திக்கிறது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஸ்கீம் என்ன இருக்குதுன்னு பார்த்து அதை பயன்படுத்திக்கிறது. இதை பற்றி இப்போ நாம் யோசிக்க ஆரம்பித்தோம்னா நம்மளுடைய பிள்ளைகள் வளர்ச்சி நல்லாயிருக்கும், நம்ம குடும்ப வளர்ச்சி நல்லாயிருக்கும், நம்ம வளர்ச்சி நல்லாயிருக்கும். அரைச்சமாகவே அரைச்சிக்கிட்டு இல்லாமல் நம்ம எதை எடுத்தாலுமே ஆன்மீகத்தில் நம்ம முழுமையாக ஈடுபடணும் அப்படின்னா நிறைய வெளிவட்டார பழக்க வழக்கங்களை தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆன்மீகத்துக்குள்ளே வரணும். அப்போ அதுதான் ஆன்மீகம். ஆன்மீகம்னா நம்மளுடைய அறிவை அதிகரிக்கிறதுக்கான ஒரு நல்ல வழி. இந்த ஏப்ரல் 13க்குள்ளே நம்மளோட பிரெயின் அதிகமாக வேலை செய்கிறதுக்கான நல்ல வாய்ப்பு இருக்குது. நம்ம ஃப்யூச்சரை நாம் தான் தீர்மானம் பண்ணணும். நம்ம ஃப்யூச்சரில் நமக்கு என்னென்ன சலுகைகள் இருக்குது, என்னென்ன அங்கீகாரம் இருக்குங்கிறத இப்போ நம்ம செக் பண்ண வேண்டிய நேரம். அதனால் இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் என்னென்ன இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம் என்னென்ன இருக்குது, நாம் இதில் எதை பயன்படுத்திட்டு வரோம், எதை பயன்படுத்தாமல் இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிங்க. ஒரு அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணுங்கள். போஸ்ட் ஆஃபீஸ் சம்மந்தமாக, பேங்க் சம்மந்தமாக என்னென்ன நம்ம பிளான் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிங்க. இதையெல்லாம் பண்ணிவிட்டு உங்களோட வாழ்க்கையோட தரத்தை மேம்படுத்துவதற்கு ஒரு முயற்சி ஆரம்பிங்க. கடவுளும் இந்த பிரபஞ்சமும் நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண காத்திருக்கிறேன். நல்லது நடக்கும். அன்பர்களே, இது ஒரு நல்ல வாய்ப்பு. இதை நீங்கள் அசிரீரியாக கேட்டிருக்கீங்க அப்படின்னா இது அசிரீரி வாக்காக ஏற்றுக்கிட்டு ததாஸ்துன்னு கமெண்ட்டில் போடுங்க. இல்லை அப்படியே நடக்கட்டும்னு போடுங்க, இல்லை அப்படியே நடப்பேன்னு போடுங்க, இல்லை நான் நடத்துகிறேன்னு போடுங்க. ஏதோ ஒரு பதில், அந்த பதிலை கமெண்ட்டில் போடுங்க. நிச்சயம் அந்த ஆண்டவன் நடத்தி கொடுப்பான். நல்லதே நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக. ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.